காயிதே மில்லத் அவர்களால் நீங்கள் எப்படி ஈர்க்கப்பட்டீங்க? அவரை பற்றின மறக்க முடியாத அனுபவம் எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? காயிதே மில்லத்து அப்படின்னு அவர் பேர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் அவர்களைய காயிதே மில்லத்துங்கிற ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டு உலமா பெருமக்கள், அதாவது மார்க்க மேதைகள் அவர்கள் தான் அழைத்தாங்க. அதாவது லால்பேட்டையில் அமானி ஹசரத் என்ற பெரியவர் தான் அவரை காயிதே மில்லத் என்று பட்டம் கொடுத்து அழைத்தார். காயிதே மில்லத்துங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தை வழிகாட்டி நடத்தி செல்லக்கூடியவர்னு அர்த்தம். ஒட்டகத்தின் மேலே ஏறியும் ஒட்டகத்தை நடத்துவாங்க. சில பேர் ஒட்டகத்தை அந்த மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டும் ஒட்டகத்தை நடத்தி செல்வாங்க. ஒட்டகத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய வழிகாட்டியதை விட ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பற்றி பிடித்து இழுத்து போகிற தான் காயிது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தை கட்டி காத்து எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டில் உள்ள ஆலிம் பெருமக்கள் அவர்களுக்கு காயிதே மில்லத் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தார்கள். அதனால் அந்த பட்டம் அவர் கொடுக்கப்பட்டதிலிருந்து திருச்சி மாநகரத்தில் ஒவ்வொரு மீலாதுன் நபி நாளில் போது காயிதே மில்லத் பிறந்த நாள் கொண்டாடுவது, அதே நேரத்தில் முஸ்லீம் லீக் விழா நடத்துவது, நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா நடத்துவது ஆக இந்த 3 காரியங்களையும் ஒவ்வொரு வருஷமும் திருச்சியில் உள்ள முஸ்லீம் வாலிபர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து செய்து வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்து காயிதே மில்லத்தோடு தொடர்பு கொண்டேன். அவர்கள் வழியில் நான் செல்வதற்கு முடிவெடுத்தேன்.